நீதித்துறையில் காலதாமதம் என்பது இதுவரை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. பல்வேறு வழக்குகளில் இது போன்ற தாமதங்கள் ஏற்படுகிறது. தாமதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஜனநாயகவாதி சங்கம் வலியுறுத்துகிறது. ஆனாலும் கூட தாமதமாக இருந்தாலும் கூட தீர்ப்பு என்பது சரியானதாக வந்திருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்படியான தாமதங்கள் இருக்கக்கூடாது என்பதையும் சேர்த்து பார்த்து இந்த தீர்ப்பை காலதாமதமாக இருந்தாலும் தீர்ப்பை வரவேற்கிறோம். விஜய் தீர்ப்பு சம்பந்தமா சொல்றாரு. 6 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் தமிழ்நாட்டில் தான் இருந்தாரு. தமிழ்நாட்டில் தான் திரைக்கலைஞரா இருந்தாரு, ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப இந்த பிரச்சனைக்காக தெருவுல எத்தனை இடத்துல அவர் போராடினாருன்னு எனக்கு தெரியல. ஆகவே கருத்து சொல்றவங்க ஜனநாயக நாட்டுல யாரு வேணா கருத்து சொல்லலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது தெருவில் இறங்கி போராடுவதும் சேர்ந்து கருத்து சொல்வதோடு கருத்து மட்டும் கடமையாக முடித்துக் கொள்ளக்கூடாது, போராட்டத்தையும் சேர்ந்து நடத்த வேண்டும். அதுவும் அவருடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு.